அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்படி எந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே புதிய நோட்டிஃபிகேஷன் 2025க்கான அஃபிஷியலாகவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்திருக்கு இல்லையா? இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா, டிசம்பர் மாதம், அதாவது 2024 டிசம்பர் மாதம் கடைசி மாதத்தில் வந்தது. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. இப்போ தான் இந்த பிப்ரவரியில் தான் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அது எந்த டேட்டில் இருந்து எந்த தேதி வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும், என்னென்ன போஸ்டிங்லாம் இதுக்கு வந்திருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன மினிமம் படிச்சிருக்கணும், சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க, பர் மந்த்து சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க, ஜாப்போட லொக்கேஷன் ஓகேங்களா, 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டங்கள்லாம் நீங்கள் ஜாப் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு எக்ஸாம் இருக்குதா, ஸோ அந்த எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இந்த எக்ஸாமில் இருக்க போகுது, ஸோ அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும், ஸோ அடுத்ததாக இன்டர்வியூ ஓகேங்களா, நேர்காணலில் எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்பாங்க, ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அது எல்லா தகவலுமே இதில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டும் கொடுத்தாச்சு, எண்டு டேட்டும் கொடுத்தாச்சு, ஸோ அதற்கான அப்டேட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பானது எந்த துறையின் கீழ் செயல்படுது, ஸோ எந்த துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு இந்த 2025க்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதை பற்றின அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக வெப்சைட் ஓகேங்களா, ஸோ அஃபிஷியல் வெப்சைட் 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு, அந்த வெப்சைட்லாம் என்னென்ன, ஸோ அதை பற்றின அப்டேட் இது எல்லாமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இந்த மாதிரி எந்த விதமான அப்டேட் வந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா மட்டும் தான் தெரியும். நமது சேனலில் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் தெரியும். சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன அப்டேட்ன்றதை தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இந்த போஸ்ட்டோட நேம் ஓகேங்களா, என்ன போஸ்டிங்கு இது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஓகேங்களா, இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு தான் அஃபிஷியலாகவே நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஓகேங்களா, டோட்டல் நம்பர் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2299 வேக்கன்சி அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே போதுமானது. அதற்கு மேலே மினிமம் நீங்கள் 8வது 10வது 12வது டிகிரி டிப்ளமோ ஐடிஐ யூஜி பிஜின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மினிமம் நீங்கள் 5வது படிச்சிருந்தாவே போதும். அப்படி இல்லை நான் 5வது படிக்கல அப்படின்னா மினிமம் உங்களுக்கு தமிழில் பார்த்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் கூட நீங்கள் இந்த வேலைப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இதற்கான சம்பளம் ஓகேங்களா, இதுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா லெவல் 6ல் 11,100 ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்டிங் சம்பளம் பர் மந்த் சேலரி ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே நமக்கு 11,000 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன்,
ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 38 மாவட்டம் இருக்குது அப்படின்னா, அந்த 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாவட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு இந்த மாவட்டத்தில் வேணுட்டு தான் போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் ஒரு சில வேகன்சி தான் இருக்கும். அதுக்கு வந்து வேற ஒருத்தவங்களை போட்டாங்க அப்படின்னா ஒரு சில ஃபஸ்ட் டைம் போடும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து மாற்றி தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் அப்படின்னா ஒரு 5வது படிச்சிருக்கிறவன் என்ன நாலேஜோடு இருப்பாங்களோ அந்த லெவலுக்கு தான் எக்ஸாமே ப்ரிப்பேர்டாக வைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஏஓ உதவியாளருக்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து எப்படி எக்ஸாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆன்சர் ஷீட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதில் நம்ம பேர் ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாம் எழுதி வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் தராங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த பேராகிராஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கிறத அப்படியே பார்த்து காப்பி பண்ணி ஸோ தப்பு பிழை இல்லாமல், ஓகேங்களா, தப்பு இல்லாமல் எந்தவித மிஸ்டேக் இல்லாமல் அடித்து எழுதாமல் பார்த்து தெளிவாக பொறுமையாக 2 மணி நேரம் எக்ஸாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 மணி நேரத்தில் அந்த தெளிவாக பார்த்து எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வந்து வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் எக்ஸாமாக இருக்கும். ஒரு சில மாவட்டத்தில் இப்படி எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒரு சில மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து ஒரு தலைப்பு வந்து சூஸ் பண்ணுறாங்க. அந்த தலைப்பை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 பக்கம் அதை பற்றி அந்த தலைப்பை பற்றி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், தெளிவாக எழுதணும். ஓகேங்களா? அது எதுக்காக இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா தமிழில் உங்களுக்கு தப்பு பிழை இல்லாமல் எழுத தெரியுதா, படிக்க தெரியுதா அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்படி எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக இன்டர்வியூ. ஓகேங்களா? இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுன்றதை நம்ம இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து 1 by 1 அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பிப்ரவரி. ஓகேங்களா? பிப்ரவரி 27 to மார்ச் வந்து 25, 30 வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆர்கனைசேஷன். எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பானது நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நமக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா CRA.tn.gov.in. இது ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு. இன்னொரு வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா www.tnpsc.gov.in/ இது ஒரு இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக இங்கே பாருங்கள். ஒவ்வொரு மாவட்ட வரையும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனியாக. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து எந்த சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ நம்ம படிச்சுக்கணும் அதையும் பார்த்தாச்சு நம்ம. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எக்ஸாமு, இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போது இது மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செலெக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்கள் 5வது படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு 10 மார்க்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு 10 மார்க். ஓகேங்களா? அந்த மாதிரி தனித்தனியாக கொடுப்பாங்க. டிரைவிங் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 10 மார்க்கு. ஸோ அடுத்தது தமிழில் எக்ஸாம் நம்ம எழுதுறோம் இல்லையா, அந்த எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு 40 மார்க்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 25 மார்க்கு, உங்களுடைய இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. இதில் நீங்கள் டாப் மார்க் வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து இதுதான் நம்ம வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. ஸோ இது எல்லாமே மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இன்னொரு அப்டேட் வேணும் கொடுத்துட்றேன். நான் அப்ளை பண்ணுற வீடியோஸும் கொடுத்துட்றேன். இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நானே அப்ளை பண்ணி தரேன். ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.